என்னடா எல்லாம் வந்து சேர்த்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டாங்கண்ணா. இருங்க எண்ணி பாக்குறேன். 1 2 3 எல்லாம் வந்துட்டாங்கண்ணா. ஆனா என்ன ஆனா ஈனான்னு இழுக்கிற? என்னண்ணா நீங்க வந்த வேலையை விட்டுட்டு 1 2ன்னு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒருவர் யாரும் வரலண்ணா. நீங்க வந்ததை செய்யுங்கண்ணா. ஏப்பா ஒன்னிய உருட்டு மாக்கி எல்லாத்தையும் என்ற இன்னொருத்தன் வந்தா என்ன வராட்டி என்ன? அவனை வச்சுக்கிறது பதிலா ஒரு பெருச்சாலியை வீட்டுல வச்சு கட்டிட்டு இருந்தா கூட சும்மா இருந்திருக்கும். அவன் என்னைக்கு நேரத்துக்கு வந்திருக்கான்? அவன் கிடக்குறான சில்லற பையன். விடுங்கண்ணா. நம்ம வில்லுப்பாட்டு ஐயோ வாயில அடிச்சுக்கிறான். உங்க வில்லுப்பாட்டை கேட்க இவ்வளவு பெரியவங்க, இவ்வளவு சின்னவங்க, இவ்வளவு குழந்தைங்க மேக்கப் போட்டுக்கிட்டு ஒரு பிள்ளை கூட முன்னாடி வந்து உட்காந்துருக்கண்ண. நீங்க பாட்டை எடுத்து விடுங்கண்ணா. எப்பா நம்ம வில்லுப்பாட்ட இந்த ஊர் இன்னுமா நம்புது? ஆமாண்ணா ஆமா. என்ன சேர்த்து அது உங்க தலை விதி. சரி முதல்ல இந்த வில்லோட பாட்டை எடுத்து விட்டுருவோமா? விடுங்கண்ணா விடுங்க. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட வந்தருவதலை மகளே. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட வந்தருவதலை மகளே. வந்திருக்கிற எல்லாரையும் வரவேற்று பாடுவோமா? பாடுங்கண்ணா பாடுங்க. வந்தனமா வந்தனா வந்தசனமெல்ல குந்தனா, வந்தனமா வந்தனா வந்தசனமெல்ல குந்தனா, வந்திருக்க இறைமக்கள் வாசமுள்ள சந்தனா, வந்திருக்க இறைமக்கள் வாசமுள்ள சந்தனா, அண்ணாமாரே அக்காமாரே அருமையுள்ள தம்பிமாரே, அண்ணாமாரே அக்காமாரே அருமையுள்ள தம்பிமாரே, சந்தோஷமா பாருங்க இங்க கதையை கொஞ்சம் கேளுங்க, சந்தோஷமா பாருங்க இங்க கதையை கொஞ்சம் கேளுங்க. வந்தனமா வந்தனா வந்தஜனமெல்ல குந்தனா, வந்தனமா வந்தனா வந்தசனமெல்ல குந்தனா. அண்ணே அண்ணே என்ன அண்ணே விளக்கண்ணே மண்ணண்ணே அண்ணே பஸ்ல வரும்பொழுது தஞ்சாவூர் ஆமா மறை மாவட்டம் அப்படின்னு திரும்ப சொல்லிக்கிட்டே வந்தீங்களே, அத இந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சரியா சொன்னப்பா நீ. தஞ்சாவூர் மறை மாவட்டம் இந்த நாட்டுல ஏன் இந்த உலகத்திலேயே புண்ணிய பூமியா பார்க்கப்படுது. அட என்ன சொல்றீங்க? புண்ணிய பூமியா? மூடிக்கிட்டு புல் அரிக்குதுனே. இல்லை நான் தான் சொல்ல வரேன்ல. என்னன்னா அண்ணன் தான் சொல்ல வராருல்ல. என்ன குறுக்க கேள்வி கேட்டுட்டே இருக்க? பாருங்களேன் இருன்னா. இப்ப இவன் இருக்கானா இல்ல இப்ப இவனை விரட்டா? நீ சொல்லு. நான் இருக்க வைக்கிறேன். சும்மா இருக்கடா அப்புறம் சண்டி விடலாம். சொல்றத கேளுங்க. சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க. தஞ்சை மறை மாவட்டம் புண்ணிய பூமின்னு பார்க்கப்படுது தெரியுமா? தெரியாது. நீங்க சொல்லுங்க. சொல்ற கேளுங்க. இயேசுவுடைய தாய் அன்னை மரியா இந்த உலகத்துல பல இடத்துல காட்சி கொடுத்தாங்க. அந்த ஒரு இடம் தான் வேளாங்கண்ணி. அந்த வேளாங்கண்ணி இருக்கிற இடம் தஞ்சை மறை மாவட்டம் தான். அதனாலதான் புண்ணிய பூமியா பார்க்கப்படுது. அண்ணா நீங்க வேளாங்கண்ணி மாதாவை பத்தி சொல்லும் போதே எல்லாரும் ஒரே ஆர்வமா கேக்குறாங்கண்ணா. நம்ம மறை மாவட்டத்தை பத்தி சொல்லுங்கண்ணா. அத பாட்டா எடுத்து விட்டுருவோமா? தஞ்சை மறை மாவட்ட கதையை கொஞ்சம் கேளுங்களே. தஞ்சை மறை மாவட்ட கதையை சொல்ல போறேங்க. தஞ்சை ஆயருடைய சிறப்ப சொல்ல போறேங்க. தஞ்சை ஆயரோட சிறப்ப சொல்ல போறேங்க. சுத்தமான மனசு இருக்கு திட்டம் பல இங்க இருக்கு. சுத்தமான மனசு இருக்கு திட்டம் பல இங்க இருக்கு. சுத்தமான மனசு இங்க திட்டம் பல இருக்கு. சுத்தமான மனசு இங்க திட்டம் பல இருக்கு. நம்ம தஞ்சை மறை மாவட்டத்துல இதுவரைக்கும் 3 ஆயர் பெருந்தகைகள் சிறப்பா வழிநடத்தி பல சாதனைகளை படைச்சு வரலாறு படைச்சாங்க. அப்படியாண்ணா? ஒருத்தர் பிதாவா இருந்தாரு, இன்னொருத்தர் சுதனா இருந்தாரு, இன்னொருத்தர் தூயாவியா இருந்தாரு. ஐயோ இப்ப வந்திருக்கிற 4வது ஆளு 3 ஆட்களையும் ஒன்றாக்கி ஒவ்வொரு இறைவனா ஒன்றாக்கி சிறப்பா புதுசா தஞ்சை மறை மாவட்டத்தை நல்லா தினுசா திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி சிறப்பா வழி நடத்துறாங்க. மக்கள் எல்லாம் சொல்றாங்கப்பா. மக்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க?
சிறப்பா செய்யறாங்கன்னு சொல்றாங்க. ஐயோ அப்படியாண்ணா? ஆமாண்ணே, நானும் புதிய ஆயர் போன ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேண்ணே. அங்க எல்லாரும் ஆயர மக்களோட ஆயர்னு சொல்றாங்கண்ணே. பாத்தியாடா? ஆமாண்ணா. மக்களின் ஆயரா மட்டுமா அவரு? மாணவர்களுடைய ஆயராக, இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சிறப்பிக்கிற ஆயராக, எல்லா ஏழைகளை அரவணைக்கிற ஆயராக, ஆசிரியர்களை அரவணைக்கிற அன்பின் ஆயராக, ஒட்டுமொத்த இதயத்தின் ஆயராக இருக்கிறாரு. உண்மையா மக்களே? உண்மையா சொல்லுங்க. அவர் பத்தி ஒரு பாட்டா பாடுவோமா? கர்ம வீரர் காமராசர் தமிழ்நாட்டுக்கு சொந்தம். கர்ம வீரர் ஆயர் இங்க எல்லாருக்கும் சொந்தம். கர்ம வீரர் காமராசர் தமிழ்நாட்டுக்கு சொந்தம். கர்ம வீரர் ஆயர் நம்ம எல்லோருக்கும் சொந்தம். பிள்ளைகளோட வில்லேஜ எல்லாரையும் செய்யறாரு. நம்ம பிள்ளைகளோட வளர்ச்சிக்கு உறுதுணையா நிப்பாரு. சமத்துவத்தை வளர்க்கத்தான் கல்வி கண்ண தொட்டாரு. சமத்துவத்தை வளர்க்கத்தான் கல்வி கண்ண தொட்டாரு. கர்ம வீரர் காமராசர் தமிழ்நாட்டுக்கு சொந்தம். கர்ம வீரர் ஆயர் நம்ம எல்லோருக்கும் சொந்தம். அடடா, சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அண்ணா, நம்ம ஆயரு வேற என்னெல்லாம் செய்யறாரு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சொல்றேன் கேளுப்பா. சொல்லுங்கண்ணா சொல்லுங்க. மாவட்டத்துல படிக்கிற பசங்களுக்கு கல்வி உதவித்தொகைலாம் வாரி வழங்கி அவர்களை படிக்க உற்சாகப்படுத்துறாரு. வேலை இல்லாம இருக்கிற படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு அரசாங்க வேலையில சேர்வதற்கு நல்ல நல்ல திட்டங்களை போடுவதற்கு அவர்கள் எல்லாம் பயிற்சி முகாம் அமைச்சு அரசு பொதுத் தேர்வை எழுத போட்டித் தேர்வு அமைக்கிறதுக்கு அமேஸ் அகாடமி பாதை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உருவாக்கி சிறப்பா செயல்படுத்துறாருப்பா. என்ன சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பங்குலையும் போய் பார்வையிடுறாரு. குறிப்பா பாலை மறைவட்டத்துல உள்ள எல்லா பகுக்கும் போய் திருவிழா ஆனாலும் சரி, திருவிழாவுக்கு பள்ளி விசாரணைக்கு எல்லா பங்கு மக்களையும் சந்திச்சு ஆசீரை கொடுத்து ஆலயத்திற்கு அழைத்து வராரு. கடவுளை இழுத்து வராருப்பா. ஆன்மீக புரட்சி செய்கிற ஆயரா விளங்குறாரு. அவரை பத்தி ஒரு 3 வரி கவிதை சொல்லட்டுமா? அவர் ஸ்பீடா பேசுறதுல ஹீரோ ஹோண்டா, சில்லுன்னு பேசுறதுல ஜிகிர் தண்டா, இதமா பேசுறதுல அவர் ஒரு மிராண்டா. இவரை போல ஆயர் எங்கேயாவது உண்டா? சந்தேகம் உண்டா? நம்முடைய ஆயர் பெருந்தக உள்ளமோ வெள்ளையோ வெள்ள, நாம கொடுக்கறதெல்லாம் அன்பு தொல்ல. அவர் ஒரு நாளும் பொருட்படுத்துறது இல்ல. ஏன்னா அவருடைய அன்புக்கு ஈடு இணையே இல்ல. அன்புக்கு மன்னவரு, அறிவுக்கு நல்லவரு, பண்பான பகுத்தறிவை எப்போதும் கொண்டவரு. அப்படி பாட்டா எடுத்து விட்டுருவாங்க. அன்புக்கு வல்லவரு, அறிவுக்கு நல்லவரு, பண்பான பேச்சுக்கு எப்போதும் இருப்பவரு. அன்புக்கு வல்லவரு, அறிவுக்கு நல்லவரு, பண்பான பகுத்தறிவர் என்னாலும் வல்லவரு, எப்போதும் வல்லவரு. ரொம்ப ரொம்ப நல்லா நிறைய படிச்சவரு, ரொம்ப நல்லா நிறைய படிச்சவரு. அதை விட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சவரு, அதை விட எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சவரு. அன்புக்கு வல்லவரே, அறிவுக்கு நல்லவரே, பண்பான பகுத்தறிவர் எப்போதும் கொண்டவரே, நல்லதும் கொண்டவரே, எப்போதும் கொண்டவரே. கல்வி பணி, ஆன்மீக பணி, சமூக பணி செய்கிறாரு. கல்வி பணி, ஆன்மீக பணி, சமூக பணி செய்கிறாரு. ஆயரே வாழ்கவே, வாழ்கவே வாழ்கவே, என்றும் வளர்கவே, நலமுடனே வாழ்கவே. ஆயரே வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, என்றும் நலமுடனே, எப்போதும் வாழ்கவே, எப்போதும் வாழ்கவே, எப்போதும் வாழ்கவே. அண்ணே, ஒரு
பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்றது மாதிரி ஆமா நம்ம ஆயரோட ஒருவரோட சாதனை நான் மட்டும் இல்ல இங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கண்ணே. அதனால இனிமேல நேரத்தை கடத்தாம மங்களம் பாடி முடிச்சிருவோம்ப்பா. இதெல்லாம் ஆரம்பம் தான், எண்டே கிடையாது. ஆமா, ஆயருடைய பணி என்றும் சிறக்க எல்லாம் இறைவனை வேண்டி மங்களம் பாடி முடிப்போமா? பாடுவோண்ண மங்கள மங்கள சுப மங்கள வருகைகள் தன்னிட்டது சுப மங்கள 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 சுப மங்கள வருகை தன்னிட்டது சுப மங்கள 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 நிகழ்ச்சியை கண்டுகளித்த தூயநிதி மேல்நிலை செல்வியின் சார்பாக நன்றி. நன்றி.